Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம் அப்படி கேட்டிங்கனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட ஒரு கேள்வியான பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறதுக்கு நாம ஏன் cos phi அப்படினு சொல்லி ஒரு ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்றோம். அதாவது cosine ஃபங்க்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்றோம். அது cos ஃபங்க்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்றோம். ஏன் why we are not going for sine angle or any other trigonometric angle அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த டாபிக் கேட்டதுக்காக. சோ ரொம்ப நல்ல ஒரு क्वेश्चन தான். பிகாஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா நானே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்கு மேல பாத்தீங்கன்னா இதிலே வர்க் பண்ணிருக்கேன். சோ ஃப்ராங்கா நான் சொல்றேன், ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா அடிக்கடி இத பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த டாபிக்ல. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. சோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லிறேன் என்ன சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மைண்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அது என்ன கேள்வி அப்படிங்கறது நம்ம டாபிக்ல ஒவ்வொண்ணா போகும்போது தான் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா ஃபுல்லா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லிசன் பண்ணி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொன்னாலும் உங்களுக்குள்ள 1000 கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே அந்த 1000 கேள்விகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டாபிக் மாதிரி தான். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு நான் சொன்ன மாதிரி அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்ல இருக்கட்டும், நான் முடிஞ்சளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தான் தினமும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஈஸியாக சொல்கிற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos phi அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? காஸ் ஆஃப் தி ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதாவது கொசைன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபேஸ் ஆங்கிள் இன் சர்க்யூட் இஸ் நோன் அஸ் அ பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இது எல்லாருமே ஈஸியாக இந்த cos phi அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு நிறைய விதத்தில் நம்ம ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணிடுவாங்க பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற. பட் இந்த பவர் ஃபேக்டர்னா ஆக்சுவலி என்ன, இந்த பவர் ஃபேக்டருக்கு ஏன் cos phiங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இந்த கொசைன். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசைன்னு சொல்கிறத விட ஃபேஸ் ஆங்கிள் ஃபை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஃபேஸ் ஆங்கிள் ஃபை அப்படிங்கிறது 0வா இருக்கிற வரைக்கும் பவர் ஃபேக்டருங்கிறது அந்த சர்க்யூட்ல யூனிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா cos phi அப்படிங்கிறது தான். ஓகேவா? cos phiக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. பட் cos phi அப்படிங்கிறது தான் பவர் ஃபேக்டரோட ரெப்ரசன்டேஷன். அதுக்கு யூனிட்டுங்கிறது கிடையாது. ஸோ cos phi அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட்டி அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் பவர் அப்படிங்கிறது வரும். ஸோ நான் சொன்னே குழப்பமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. அது என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ட்ரையாங்கிளோடது. ஸோ பவர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு இண்டக்டிவ் லோட், அதாவது ரெசிஸ்டிவ் இண்டக்டிவ் அல்லது ரெசிஸ்டிவ் கெப்பாசிட்டிவ் இந்த மாதிரியான லோட்ஸ் வருதோ அந்த இடங்கள் இந்த மாதிரி பவர் ட்ரையாங்கிள்ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரியாக்டிவ் லோட் இருக்குது. ஒன்று இண்டக்டிவ் லோட், இன்னொன்று கெப்பாசிட்டி லோட். இண்டக்டிவ் லோட் கரண்ட் லேக் ஆகும் வோல்டேஜ் விட, வேற கெப்பாசிட்டி லோட்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் வோல்டேஜ் லீட் பண்ணும். ஓகேவா? இது 2 விஷயம் நமக்கு பேசிக்கலாக தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த டைப் ஆஃப் லோட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பவர்னு ஒன்று பிரியுது, ரியாக்டிவ் பவர்னு ஒன்று பிரியுது. ரெண்டையும் சேர்த்தாப்புல கம்பைன் பண்ணாப்புல அப்பரண்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி 3 விஷயங்கள் நமக்கு வருது. ஸோ இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. இந்த பவர் ட்ரையாங்கிளை பற்றி ஏற்கனவே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க, நான் பேசியிருக்கேன் பவர் சிஸ்டம் பிளேலிஸ்ட்டில். ஸோ இந்த பவர் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா ரியல் பவர் இருக்குது. ரியல் பவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the power which is actually consumed by the load. லோடு பவரை கன்சியூம் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பவர் லாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஐடியலாக பவரை கன்சியூம் பண்ண முடியாது எந்த லோடாலையும். கொஞ்சம் லாஸ் இருக்கதான், ஹீட்னால லாஸஸ் இருக்க தான் செய்யும் இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னால. ஓகேவா? இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்தாலே மோஸ்ட்லி எந்த லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவ் லோடு அப்படிங்கிறது தான். ஒரு ரெசிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவரை கன்சியூம் பண்ணி லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது ஒன்றுக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? இதே அடுத்ததாக உள்ள ரியாக்டிவ் பவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the power which is actually not consumed by the load. இந்த ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோடு பவரை கன்சியூம் பண்ணாது. it does not do any useful work அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கன்சியூம் பண்ணாதானே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ்லேருந்து லோடுக்கும் லோட்லேருந்து சோர்ஸுக்கும் அல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் ஆஃப் த ஏசி சைக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பேக் ஆகிட்டே இருக்கும். அதாவது சோர்ஸ் லோடோ லோட் டு சோர்ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இருக்குது. ஃப்ளோ ஆகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பவரை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு நமக்கு பவர் தேவைப்படுது, ரியல் பவர் தான் நம்ம கன்சியூம் பண்ண முடியும் லோடை வச்சு. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காகவும் இந்த ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இந்த ரியாக்டிவ் பவர் பேசிக்கலாக நம்ம எதில் சொல்லுவோம்னா இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். இண்டக்டர் அப்படிங்கிறதுல it will store energy in the form of electric field, whereas magnetic field, whereas capacitor will store energy in the form of electric field. ஓகேவா? இந்த மாதிரி எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த பவர் ரியாக்டிவ் பவர்ங்கறத நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். இத ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிடும்.
ஸோ அந்த பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சோர்ஸுக்கும் லோடுக்கு வந்து மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இதை சொன்னாலே உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா நீ பவர் ஃபேக்டரை சொல்ல சொன்னால் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை தான் நான் முதலே சொன்னேன். இந்த பவர் ஃபேக்டரை நம்ம சொல்லணும்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன தான் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும். இதை நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் திரும்பி ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகேவா? இது இந்த பவர் ட்ரையாங்கிள். இந்த பவர் ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டருக்கு நம்ம 2 டெஃபினிஷன் சொல்லலாம். இந்த பவர் ட்ரையாங்கிளை வச்சு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வருதுங்கிறத வச்சு தான் நம்ம பவர் ஃபேக்டருங்கிற விஷயத்தை சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? ரியல் பவர்னு வந்துச்சுன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து இன் ஃபேஸில் இருக்கும். அப்போ ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது இங்கே கிடையாது. அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் 1. பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1 அந்த இடத்துல. அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் வருதுன்னா என்ன அர்த்தம்? பவர் ஃபேக்டர் வந்து 1 அப்படியே டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து ரெசிஸ்டிவ் லோடு மட்டும் கிடையாது, அதாவது வந்து ரியாக்டிவ் லோடு, அதாவது வந்து இண்டக்டிவ் லோடோ கெப்பாசிட்டி லோடோ சம்திங் அங்கே வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த உலகத்தில் மோஸ்ட்லி உள்ள லோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்டிவ் லோடு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் பியூர் இண்டக்டிவ் லோடு எங்கேயுமே கிடையாது. எல்லா இண்டக்டிவ் லோடுமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் சொல்லலாம், நம்ம வீட்டில் உள்ள இந்த கிரைண்டர், இந்த மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டருங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லோடு அப்படிங்கிறது தான். அந்த இண்டக்டிவ் லோடு கூட சேர்ந்து கண்டிப்பாக ரெசிஸ்டிவ் லோடு இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பியூர் ஐடியலாக கிடையாது. எல்லாத்துலேயுமே சம் ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம முடிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல் த லோட்ஸ் இன் த வேர்ல்ட் இஸ் அ மிக்சர் பிட்வீன் ரியல் அண்ட் ரியாக்டிவ் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வந்து இட்ஸ் அ பியூர்லி இண்டக்டிவ் லோடு நம்ம சொல்லவே முடியாது. பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடு நம்ம சொல்லலாம். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அயன் பாக்ஸ் சொல்லலாம், அண்ட் நம்ம இந்த எலக்ட்ரிக் பல்பு சொல்லலாம், அண்ட் வாட்டர் ஹீட்டர் சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெசிஸ்டர் யூஸ் பண்ணும்போது அது கரண்ட் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது. அது மட்டும் தான். ஸோ ஜூல்ஸ் எஃபெக்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால வந்து அது பவரை ஃபுல்லாக கன்சியூம் பண்ண போகுது. ஸோ ரியல் பவருங்கிறது மட்டும் தான் அந்த மாதிரி ரெசிஸ்டிவ் லோடில் வரும். பட் இண்டக்டிவ் லோடு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பியூரா இண்டக்டிவ் லோடுங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ரெசிஸ்டிவ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காரணத்தில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற டேர்ம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த பவர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா cos phi is equal to ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர், அதாவது வந்து adjacent சைடு, அதாவது ஒரு நிமிஷம் adjacent சைடு டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எடுக்காங்க. ஓகேவா? அதாவது வந்து ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர் அப்படிங்கிறது தான் cos phi, அதான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பவர் ஃபேக்டரில் ஏன் cos phi எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, பவர் ஃபேக்டருங்கிறது பேசிக்கலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு ரெப்ரசென்ட் த ரியல் பவர் எந்த அளவுக்கு கன்சியூம் ஆயிருக்குங்கிறத வந்து நமக்கு காட்டுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ரியல் பவர் மட்டும் ஒரு இடத்துல இருந்தால் பவர் ஃபேக்டர் கண்டிப்பாக யூனிட்டி தான். ஓகேவா? பட் இந்த இண்டக்டிவ் லோடுன்றப்போ ரியல் பவரும் இருக்கும், ரியாக்டிவ் பவருங்கிறதும் இருக்கும். அப்போ ரியாக்டிவ் பவர் எந்த அளவுக்கு நமக்கு ரியல் பவர் எந்த அளவுக்கு கன்சியூம் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ரியாக்டிவ் பவர் வச்சு நம்மளால வந்து பவர் ஃபேக்டர் என்னன்னு சொல்ல முடியும். ஓகேவா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VI cos phi அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த cos phiங்கிறது தான் பவர் ஃபேக்டர். ரியல் பவர்னு வரும்பொழுது cos phi 1 மாறிடுற காரணத்தினால P = VIங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? இதே ஒருவேளை பியூர் ரியாக்டிவ் பவராக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா VI sin phi. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா லோடுமே இட்ஸ் மிக்சர் பிட்வீன் ரெசிஸ்டிவ் அண்ட் ரியாக்டிவ் லோடுங்க காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டருங்கிறத வந்து சைன் ஆஃப் தி ஆங்கிளாக எடுக்கிறத விட காஸ் ஆஃப் தி ஆங்கிளாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னால், ஒருவேளை பியூர் ரெசிஸ்டிவ் லோடு நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 0ன்றது தான் 1 வரும். ஓகேவா? சைன் ஆஃப் 0 போட்டிங்கன்னா 0 ஆயிரும். அப்போ பவர் வந்து 0 ஆயிரும். அப்போ ரியல் பவர் கன்சம்ஷன்ங்கிறது இங்கே கிடையாதுன்னு அர்த்தம். அது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஒன். ஸோ நீங்கள் சைன் ஃபங்க்ஷன் எடுக்கிறத விட கொசைன் ஃபங்க்ஷன் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் வேறு என்ன மாதிரி ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் த கரண்ட் வில் ஃபாலோ த வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் கரண்ட் ஃப்ளோங்கிறதே வருது. கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து வோல்டேஜ் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சர்க்யூட் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கலாம், ஆனால் கரண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, வோல்டேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட்டுங்கிறதே இருக்கும். வோல்டேஜ்ன்றது என்ன? ஜஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால தான் கரண்ட்டுங்கிறதே வருது. ஸோ ஆல்வேஸ் கரண்ட் வில் ஃபாலோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுற காரணத்தினால இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே ஒரு கிராஃபில் போட்டு பிளாட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் கர்வ் வந்து ரைஸ் ஆனதுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கரண்ட் கர்வ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் வில் ஃபாலோ த வோல்டேஜ். ஸோ இந்த காரணத்தினால அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி என்ன சொல்ல வராங்கன்னா, காஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொசைன் ஃபங்க்ஷன் எடுக்கிறதுங்கிறது தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சைன் ஃபங்க்ஷன் எடுக்கிறதோட. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒய் பவர் ஃபேக்டர் இஸ் காஸ் பை அண்ட் நாட் எனி ஆஃப் தி ஆங்கிள். ஸோ ஜஸ்ட் வந்து எப்படி முடிவாக வீடியோ எப்படி சொல்லி முடிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அசம்ஷன் அது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதாவது வந்து சைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் நீங்கள் எடுக்கிறத விட கொசைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எடுக்கிறதா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் காரணமாக வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு இன்னும் ஸ்டில் இதில் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய அதை நான் ரொம்ப பல இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஐடியாஸ்னால் நமக்கு மண்டை ஃபுல்லாக அப்படியே பிளாக் அவுட் ஆகி நின்ன மாதிரி அப்படியே நிற்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டருங்கிறது காஸ் ஃபை மட்டுமா இல்லை காஸ் ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே சைன் ஃபைன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த ஜே சைன் ஃபைங்கிற டேர்ம் நாம ஏன் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இமேஜினரி டேர்ம். ஸோ ரியாக்டிவ் பவர் இருக்கும்போது தான் அந்த ஜேங்கிற இதை வந்து நம்ம எடுப்போம். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ரியாக்டிவ் பவர்னு வரும்பொழுது நம்ம ஏன் காஸ் ஃபையை மட்டும்தான் பவர் ஃபேக்டர்னு சொல்லி எடுக்கிறோம், ஏன் அந்த ஜே அப்படிங்கிற டேர்ம் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக புரியல. ஸோ இதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த காரணத்தினால தான் அந்த ஜே சைன் ஃபைங்கிற டேர்ம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து சில கன்ஃபியூஷனில் இருக்கனால அதை சொல்லி நாங்கள் குழப்ப விரும்பலை. ஸோ இந்த மாதிரி சில பல காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா காஸ் ஃபைங்கிறது வந்து பவர் ஃபேக்டர் எடுக்காங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டாபிக் கேட்டதுக்காக எப்படியோ பேசிட்டேன். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலான டாபிக்ஸ் இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு புரியும், நீங்கள் சொன்னால் எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி டாபிக் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். ஸோ இதே மாதிரி இது சம்மந்தமாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் அதில் உங்களுக்கு இதை விட இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ see you guys in next video. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போங்க ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே உங்கள் கேள்விகளை கேட்டுகிட்டே இருங்க, நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பாய், ஷியர்ஸ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிக்கிறேன். ஸோ பாய், cheers and thank you so much for watching.